பேக் ஒன்று இருக்கு. இதில் வந்து எக்ஸோர்னு எழுதி இருக்கு. ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டூல் உண்டு, இதில் வைப்போம். அது பார்த்தோம்னு சொன்னால் இதான் வந்து இந்த இது ஹெல்மெட்டில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரப்பர். இதுக்குள்ளே வந்து இன்னொரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி இதை வந்து இது சைடில் ஒரு பட்டன் வந்துருக்கு. இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த கண்ணாடி வந்து இந்த வழியாக போகும். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹெல்மெட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு லுக்கான ஹெல்மெட் எக்ஸோ. ஓகே, இதில் வந்து 3 டூல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எப்படி கூட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூட கூகுள். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காசு தந்தான்ட்ட, மச்சான் எனக்கு எக்ஸோர் ஹெல்மெட் ஒன்று வேணும்னு சொல்லி, சரி ஓகேன்ட்டு 33,000 கிட்ட தந்தவன். ஓகே, அந்த ஹெல்மெட்டும் மவுண்ட்டும் சேர்த்து எடுத்துற சொல்லி ரைடர் ஒருத்தன் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து ஹெல்மெட்டை ஓட போட்டு இன்றைக்கு தான் ஹெல்மெட் வந்திருக்கு. நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஹெல்மெட் வந்து என்ன ஹெல்மெட்னு சொல்ல போனால் பார்க்க விளங்கும். எக்ஸோர் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்டா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டும், மற்றது வந்து சொல்லப்போனால் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது கொஞ்சம் எக்ஸோர் தான். காஸ்ட்லியான 2 ஹெல்மெட்ஸ் ஏஜிவியும் எக்ஸோரும். அதே மாதிரி வெகாவும் இருக்குது. ஆனால் வெகா எனக்கு பர்சனலாக பிடிக்காது, என்னத்துக்குன்னு தெரியாது. முதல் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் வெகா வந்து நல்ல ஒரு பாப்புலராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது இன்னும் தெரியலை, அது அப்படியே ட்ரை ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து எக்ஸோர் ஹெல்மெட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஓகே, டேப்பில் இருக்கிற இதெல்லாம் அந்த இதோட புக்ஸில் இருக்கிற இதெல்லாம் டேப் போட ஒட்டி கொண்டு. ஓகே, இந்த புக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இது பேக் ஒன்று இருக்குது. இதில் வந்து எக்ஸோர்னு எழுதி இருக்கு. இந்த பேக் இதில் வேறு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது. இப்போ பொக்ஸுக்கு வேறு எதுவுமே இல்லை. பொக்ஸுக்கு போகும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்மெட் மவுண்ட்டை பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டூல் உண்டு, இதில் வைப்போம். அதுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதான் வந்து இந்த இது ஹெல்மெட்டில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரப்பர் மாதிரி துண்டு. இதையும் இதில் வைப்போம். பார்த்தோம்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டூல் இதை பிரிச்சுட்டு பாக்ஸுக்கு. ஓகே, இவ்வளோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல ஒரு பேக் உண்டு, நல்ல ஒரு சேஃப்டியான பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புது எக்ஸோர் ஹெல்மெட் அது பார்த்தா விளங்கும். பிளாக் ஷைனிங் பிளாக் வைசரோட எக்ஸோர் ஹெல்மெட். பேக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குங்க. இப்போ 2 கொண்டு போகலாம், இது வச்சு சீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லுக்கே உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. சைட் ஒரு லுக்கை பாருங்க எப்படி இருக்குது. இதோட போட்டால் இன்னொன்று தூக்கும். ஓகே, இதில் வந்து என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்ல போனோம்னா, இதுக்குள்ளே வந்து இன்னொரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி இதை வந்து இது சைடில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த கண்ணாடி வந்து உள்ள இந்த வழியாக வந்து போகும். ஓகே, உரிப்போம். ஸ்டிக்கர்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஷைனிங் எக்ஸோர். ஓகே, இதில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் இதில் வந்து நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நார்மல் எக்ஸோர் கலரில் வரும். அந்த எக்ஸோர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஒரு 24,000 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பிளாக் ஷைனிங்கோட பிளாக் வைஸரோட எக்ஸோர் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ்ட் 27,000 கிட்ட வேணும். அது எடுக்கிறேன்னு சொல்ல போனால் நான் இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு 27க்கு எடுத்து கொடுத்தேன்னா மவுண்ட் வந்து 3,500க்கு எடுத்து கொடுத்துறான். ஓகே, இதில் வந்து இனி என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னால் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹெல்மெட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு லுக்கான ஹெல்மெட் எக்ஸோர். ஓகே, இந்த பேக்கை பார்த்துட்டு சொல்லி சொன்னால் சரியாக வேர்க்குது, இன்னும் தெரியல. இதில் வந்து 3 டூல் கொடுத்துருக்காங்க. வந்து எப்படி பூட்டுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒரு மிதட் வச்சுருப்பாங்க. இந்த 3 இது இருக்கு. இதை வந்து நம்ம இதுக்குள்ள வச்சு இதால் பூட்டி இருக்கிறேன். ஆனால் அவ்வளோத்துக்கு ஞாபகம் இல்லை. நட்டு கீழே விழுந்துச்சு. சரியாக வேர்க்குது. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு இந்த ஃபோன்ற இதையும் வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு இந்த கீழே விழுந்து இந்த நெட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த இதை எடுத்து உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து எல்லாமே டைட் தான், டைட் மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். டைட் பண்ணிவிட்டா ஓகே. ஓகே, இதை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை டைட் பண்ணால் ஓகே. மற்றது வந்து இதுக்கு பின்னால் ஒரு இது இருக்குது. இதை வந்து லூஸ் பண்ணணும். இதை வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ஐயோ பாலுக்கு பேலன்ஸ் இல்லையே, ஸோ டைட்டாக இருக்குது. ஸோ லூஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் வைக்கக்கூடிய மாதிரி இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். ரொட்டேஷன் பண்ணிவிட்டு விட்டுவியா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை வந்து இந்த ஹெல்மெட்டோட என்னென்று ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த லொக் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து ஹெல்மெட் எடுப்பேன் பொதுச்சு நான் ஃப்ரெண்டில் சுற்றாரு, நம்ம சுற்றேன் இது வச்சுருந்தேன். வச்சாச்சு ஹெல்மெட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு கருப்பு கலர் இது இருக்குது, ரப்பர் மாதிரி. இதை வந்து இப்போ வச்சுக்கொள்வோம். வச்சாச்சு. இந்த கருப்பு கலர் ரப்பருக்குள்ளே இந்த பட்டியை விட்டாச்சு. இதை வந்து நல்ல ஒரு ஷேப்பாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி தான் நீங்கள் பக்கமும் இதையும் விட்டாச்சு. கொஞ்சம் தடுமலாகவே இருக்குது, இன்னும் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 பட்டி இருக்குது. நம்ம வந்து 2 இதை வந்து உள்ளே விட்டுருக்கோம். இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம பார்த்த லொக்குக்குள்ளே இதை விட்டு டைட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப விட்டாச்சு. சரியாது. ஓகே, இந்த 2ஐயும் வந்து கையில் ஏதோ கடிக்கிற மாதிரி கேட்டேன். ஓகே, இந்த 2ஐயும் வந்து நீ இழுத்து டைட் பண்ணணும். எவ்வளோத்துக்கு ஏழுமோ அதுக்காக உயிரை கொடுத்து டைட் பண்ணி உடைச்சிடுறது இல்லை, நைஸாக ஓரளவுக்கு டைட் பண்ணணும். வந்து கொஞ்சம் இழுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்குது காய்ஸ். என்னென்னு சொல்கிற சமயம் இருக்குது.
டைட் பண்ணணும். கொஞ்சம் ஃபோனும் கொஞ்சம் உங்களோட ஃபோனுகள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லொக் ஒன்று இருக்குது, அந்த லொக்கை அமர்த்தி விட்டால் ஓகே ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இந்த மவுண்ட்டை வந்து நம்ம இதோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கயிறை வந்து உள்ளே இருக்க கயிறை வந்து சும்மா நம்ம அதுக்குள்ளே சுற்றி விட்டுட்டா சரி, ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே வந்து இப்போ செட் பண்ணியாச்சு இந்த மவுண்ட்டை. இதை வந்து நம்ம இனி நேர ஷேப்பு கொடுக்கணும். நம்ம ஃபோன் வச்சுருக்கிற மிரட் வந்து இப்படிதான் நம்ம ஃபோனை வைப்போம் இன்சைட் டூரில். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம். நம்ம லூஸாக செட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இதுக்கு இந்த மாதிரி பெருசு அடித்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து கேமராவை செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் நீ ஃபோனை செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். இப்போ இவ்வளோத்துக்குமே வந்து சொல்லணும்னு சொல்லப்போனால் டெலிவரியோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு 33,000 கிட்ட வந்துட்டு எப்படியும். ஓகே, அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.